டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் நடந்த, அதாவது இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனலுக்கு புதுசாக யாராவது பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்களா. இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, இன்றைக்கி நடந்த ஸ்மாக்டவுனோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் ரேட்டிங் எவ்வளோ சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணேன். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 தான் 10க்கு. ஏன்னா அந்த மாதிரி நடந்துச்சு. நம்பர் ஒன் ஏஜ் ஸ்டைல் தான். ஏஜ் ஸ்டைல் ரிட்டர்ன் வந்தார். ஆனால் பெரிய ஷாக்கிங் எண்டிங் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த குவீன் அந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிருப்பார். தோற்றதுக்கப்புறமா திருப்பி வந்திருப்பார் இங்கே நேஸ்லியோ ஸ்டேடியத்தில், அதாவது நேஸ்லியோ அரினாவில் வந்திருப்பார். என்ன பேசுவார்னா, ஏஜே வந்து அவரோட என்ட்ரன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா நியூ என்ட்ரன்ஸு, ஆனால் ஓல்டு என்ட்ரன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. ஒரு சில சூப்பர் ஸ்டாருக்கு நியூவை மாற்றி என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. WWE ஒரு யூஸ்னால எல்லாமே நியூ பண்ணிடுறாங்க. ஜான்சினா மட்டும் ஓல்டு என்ட்ரன்ஸ்லாம் எப்போயுமே இருப்பார். சரி, ஓகே, அது ஒரு தனி ஸ்டோரி. இப்போதைக்கு பேசுவோம் ஏஜ் ஸ்டைல் பற்றி. ஏஜ் ஸ்டைல் என்ன சொல்லுவார்னா, அவர் வந்தோடனே சவுண்டு பிச்சுக்கிறோம். அதாவது தேங்க்யூ ஏஜேன்ட்டு எல்லாம் சாம்ப் மாரணமாக பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அதாவது இதுக்கப்புறமா அவர் யோசிப்பார், நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இந்த ஒரு இந்த ஒரு ஆடியன்ஸ் லெவலில் எனக்கு இப்படி ஒரு ஃபேன் பேஜ் கிடையாது நான் எதிர்பார்க்கல. நான் சாரி, நான் அவ்வளோ நாள் WWE அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரி விடுங்க, அதை விடுங்க. இப்போதைக்கு நான் நேஸ்லியோ அரினாவில் இப்போ நான் நிற்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த WWE தான் இருக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு லாங் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நான் இப்போதைக்கு WWE வந்துட்டு என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருக்குது. நான் பழைய ஏஜேவாக தான் வந்திருக்கேன். இப்போதைக்கு நான் அதே பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்மோலோ ஹேஸ் வந்துடுவார். கார்மோலோ ஹேஸ் வந்தோடனே நினச்சேன், ஆகா நம்ம ஏஜேவை கரெக்டான ஒரு ஸ்பீடில் தான் கொண்டு போகிறாங்க. கார்மோலோ ஹேஸ் என்ன சொல்லுவார்னா, நீ வந்திருக்க, அதாவது ரிட்டர்ன் வந்திருக்க, ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே வந்திருக்க, ஓகே, பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்லாத. அதாவது நீ எப்போ ரெசல்மனியாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் லாங் டைம் எடுத்திருக்க, ஆனால் உன்ட்டு அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு எந்த அளவுக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, சரி முதல் நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் கார்மோலோ ஹேஸ், என்னை பற்றி செல்ஃப் இன்ட்ரோ சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு எனக்கு ஏதோ ஒரே ஒரு டார்கெட் மட்டும்தான். அதாவது LA Knight ஆண்ட்ராய்டு 2 பேரையுமே போட்டு தரலாம். அது 2 பேருமே அடிக்கணும். அடித்து அந்த டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா நம்ம ஏஜ் என்ன சொல்லி ஸ்டாப் ஆண்ட்ராய்டே ஓகே, LA Knight பற்றி டைட்டில் எடுக்கணுன்றல, அந்த LA Knight இருக்கான்ல, அவன் ரெசல்மேனியாவில் என்கிட்ட என்ன அடி வாங்கினேன்னு அவனுக்கே தெரியும். அவனை பற்றி தான் இப்போ பேசுகிறேன். அவன் இப்போதைக்கு டைட்டில் வச்சுருக்கான், ஓகே, பட் இருந்தாலும் ரெசல்மேனியாவில் அவனை ஓட அடிச்சிருக்கேன். அதெல்லாம் பற்றி நீ பேசவே மாட்டியா அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவன் என் கையில் எப்படி எனக்கு பயந்துட்டு எப்படி ஓடுனா, அதெல்லாம் நீ கொஞ்சம் ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துருந்தா உனக்கே தெரியும். இப்போதைக்கு ஓகே, ரெசல்மேனியா வரைக்கும் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்குன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு மறுபடியும் சொல்லுவார். சரி, அப்புறம் என்ன, திருப்பி நம்ம ஒரு மேட்ச் பண்ணி பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லுவார். டக்குன்னு LA Knight ஷாக்கிங்காக வந்துடுவார். LA Knight ஷாக்கிங்காக என்ன பேசுவார்னு எனக்கே தெரியும். நான் நினச்சேன் டைட்டில் அவர் என்ன சொல்லுவார், ஓகே, உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்குவீங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா நீ கார்மலைஸ் எத்தனை வாட்டி சாம்பியன்ஷிப்பை என்கிட்ட நீ வின் ஃபஸ்ட்டு கண்டென்ட் எல்லாம் வின் பண்ணி வந்தாலும் என்கிட்ட நீ தோக்க தான் போகிற, அதை முடிவு பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஏஜே நீ என்ன சொன்ன, ரெசல்மேனியா ஓட வச்சியா, அதோட முடிஞ்சு. ஆனால் இப்போ யார் தெரியுமா, லெட் மீ டாக் டு யூ அப்படின்னு LA Knight அப்படின்னு மிரட்டி விட்ருவார். அப்படின்னு கத்துவார். அதாவது அவர் என்ன சொல்லாருன்னா, இப்போதைக்கு நான் தான் இந்த இடத்துல பாஸ், அந்த மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி தான் சொல்லுவார். இப்போதைக்கு என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் ஒரு மேட்ச் பண்ணுங்கள், அதில் வின் பண்ணிங்கன்னா ஏன் உங்களுக்கு அந்த தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் என் கூட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணலாம், அதாவது என் கூட டைட்டில் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். இவங்க 2 பேருக்கான ஒரு மேட்ச் நடக்கும் போது நம்ம LA Knight கமெண்ட்ரி டேபிளில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருப்பார். அதாவது ஏஜே வர்சஸ் கார்மலைஸ்க்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் ஏஜேயோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அவரால் கொஞ்சம் லைட்டாக முடியலை, ஏன்னா கொஞ்சம் வயசாகிடுச்சுல, அதனால பார்த்திங்கன்னா அவர் ஆனாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸை அவர் அந்த ஏஜ்னாலும் கரெக்டாக கொண்டு வரணும்னு பார்ப்பார். கடைசியில் அவருக்கே அது இதாக முடிஞ்சிடும். அவர் பார்த்திங்கன்னா தன்னோட ஃபினிஷர் மூவை போடுவார். போட்டப்போ பார்த்திங்கன்னா லெக்கில் சரியாக பேலன்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். அதாவது நல்லா பாருங்கள், அந்த லெக்கில் பேலன்ஸ் பண்ணதுனால அவர் கால் அப்படியே மடங்கி இருக்கும். சங்கடம் பாவமாக போச்சு. என்னடா அது, ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது இதுதான் லாஸ்ட் கான்ட்ராக்ட் வர WWE அப்டேட் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் WWE சர்வே பண்ண விடுவாங்க. ஆனால் ஏஜி ஃபஸ்ட் எடுத்துன்னு அந்த லெக் எப்படி பெண்டாயிருந்து பாருங்கள். அப்போ ஷாக்கிங்காக நிப்பாட்டி ஏஜி முடியலை அப்படின்னு சொல்லி ரெஃப்ரி எல்லாத்தையும் கூப்பிட்டு, அதாவது பின்னாடி இருக்க பேக் ஸ்டேஜ் எல்லாமே கூப்பிட்டு ஏஜி செல்ல கூப்பிட்டு போயிடுவாங்க. LA Knight ஒரு என்ட்ரன்ஸ், இது ரியல் இன்ஜுரி மாதிரி தான் தெரியுது. என்ட்ரன்ஸ் எதுவுமே போட மாட்டாங்க. LA Knight பேக்லேருந்து கார்மலைஸை அட்டாக் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஃபியூச்சர் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணி போயிடும். அதாவது என்னன்னா, LA Knight vs கார்மலைஸுக்கான ஒரு மேட்ச் நம்ம எப்போ
பார்க்க போகிறோம்னா பேட் பெல்ட்டுக்கு அடுத்து நடக்கிற ஸ்மாக் டவுன் வந்து பார்க்க போகிறோம். உண்மையிலே ஏஜே வந்து பாவங்க உண்மையிலே. ஸோ நம்பர் டூ என்னென்னா, நம்ம கமெண்ட்ரி டேபிள் சைடு வந்து என்ன சொன்னால் பேட் பெல்ட்டோட மெயின் ஈவென்ட் பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ரோமன் அண்ட் கோடி வாஸ் பிளட் லைனுக்கான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த மேட்ச்சில் ஒரு டாக்டி மேட்ச், இந்த மேட்ச்சில் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கூட வரலான்னு அப்படி வந்து யோசிக்க தோணுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரிபிள் சின்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இந்த மேட்ச்சுக்காக நான் உண்மையிலே வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் எதுனா ட்ரூ வாஸ் சிஎம்முக்கு தான். அதுக்கப்புறம் தான் இது வந்து மெயின் ஈவெண்ட்டு இப்படி தான் எல்லாமே பார்த்துடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்க்குறது 3:30 என்ன பண்ண போகிறோம் தெரியல. அடுத்து வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் ஸ்டாப் மேட்ச். அதாவது என்னென்னா, இந்த ஸ்மாக் டவுனில் பெரிய குப்பை தட்டி எடுத்துகிட்டு வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க. அதில் செஸ்லி கிரெயின்ஸ் வர்சஸ் மிச்சினுக்கான ஒரு மேட்ச்சு. ஏற்கனவே போனதிலே பேப்பர் நீவியை ஒரு சின்ன குப்பை தட்டி வச்சு அடித்து முடிச்சு விட்ருப்பாங்க. அதே குப்பை தட்டியை திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. நான் வந்து அவளை முடிச்ச மாதிரி ஒன்றே முடிக்கணுன்றக்காக ஸ்டிக்கை வச்சு சட்டுன்னு அடிச்சு விட்ருவாங்க. இந்த மேட்ச்சு நான் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் செஸ்லா கிரீன்ஸோட அதாவது செஸ்லா கிரீன்ஸ் வந்து நாளைக்கு பேட் பெல்ட்லையும் பார்க்க போகிறோம். கவுண்ட் டவுனில் கமெண்ட்ரி பேச போகிறாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட ஹோம் டவுனில் மேட்ச் நடக்காதனால பரவாயில்ல இதாக செய்ய வைக்கிறாங்களேன்ட்டு ஃபஸ்ட்டு மிச்சினை தூக்கி குப்பத்தட்டியில் போட்டுருவாங்க. அப்புறம் மூட பார்ப்பாங்க, ஓடிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மிச்சினை வந்து தரமாக வந்து அதாவது பவர் பாம் அப்படியே தூக்கி அது டேபிள் வர வச்சுருப்பாங்க. அதில் அப்படியே விழுவாங்க பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே குப்பத்தட்டியில் 2 பேருமே கிடப்பாங்க. அதுக்கப்புறம் மிச்சின் எந்திரிச்சு அந்த குப்பத்தட்டியை மூடி இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிடுவாங்க. இந்த குப்பத்தட்டியை மூடுறது இதெல்லாம் அப்படியே பார்த்தோன்னா இந்த பரீட் அலைவிடு அந்த மேட்ச் தான் நான் வருது. அண்டாடக்கர் கெய்னிக்கெல்லாம் நடக்கும்ல இந்த பரீட் அலைவிடு, அதெல்லாம் மரட்டெல்லாம் இருக்கும். அப்புறம் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நயோமியை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ஜாட் கேட்டில் அண்டு பிரியங்கா பிள்ளர். நாங்கள் வந்து பேட் பெல்ட்டில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நீ இதோட முடிச்சுக்குவ அப்படின்னு வந்து சும்மா டிஃபனி டைமு, நீ எப்படி ஜெயிச்சிட்டேன்னா ஓகே அப்படின்னு அந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரிபிள் எஸ் என்ன சொல்லுவார்னா, நாளைக்கு உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டாக் டீமுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 3 பிரேலி வர்சஸ் ஜயா ஜாக்ஸுக்கான ஒரு உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கான இன்றைக்கி வந்து சின்ன கான்ட்ரவர்சி நடக்க போகுது. பிரேலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபனி நீ வா வெளியே உன்ட்ட வந்து ஒரு சின்ன பேசணும் அப்படின்னு டிஃபனி மட்டும் வராமல் நயா ஜாக்ஸையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த செக்மெண்ட் வந்து ஓரளவு நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த செக்மெண்ட் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் செக்மெண்ட், எப்படி கோடி கெவின் ஒன்ஸோ அந்த மாதிரி தான் நயா அண்ட் டிஃபனி. நான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மட்டும் உனக்கு எனிமி இல்லை, உன் கூட இருக்கிறவங்களே எனிமி, அது எப்போ உனக்கு திரும்ப போகுதுன்னே அது தெரியல, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஃபனியை தான் சொல்லுவாங்க. டிஃபனி ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா என்னோட ஆள் டிஃபனி, அவங்களோட எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் எதுக்குன்னு தெரியாது. ஸோ ஓகே, டிஃபனி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து நயா அவங்களெலாம் நம்பாத, நம்மலாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. நீ இவ்வளோ போய் நம்பாத, எப்படா அந்த கேஷிங் பண்ணலாம், அந்த சாம்பியன்ஷிப் தூக்கலாம் தான் இருக்குது, அதனால தான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்காண்டு இவங்க 2 பேருமே அப்புறம் பிரேலி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிரேலி வந்து பார்த்திங்கன்னா நயா அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. அதாவது மணி இந்த பேங்க் வச்சு நயா ஜாக்ஸை அட்டாக் பண்ணிடுவாங்க, அந்த இடத்த விட்டு அப்புறம் ஓடிடுவாங்க. அப்புறம் டிஃபனி வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி இந்த பேங்க் எடுத்துகிட்டு கேஷிங் பண்ணி சுற்றி இருக்கலாம் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. கேஷிங் பண்ணால் அவங்க முழிப்பாங்க. ஒருவேளை கேஷிங் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன், பட் ஆனால் பண்ணலை. அது வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. அப்புறம் நயா ஜாக்ஸ் என்ன பழக்காது அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அதுக்கப்புறமா டிஃபனி வந்து பார்த்திங்கன்னா டிஃபனிக்கு நயோமிக்கான ஒரு மேட்ச் இருக்குல்ல, அந்த மேட்ச் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பக்கம் பேப்பர் நிவியும் செஸ்லி கிரீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குப்பத்தட்டி, அதாவது செஸ்லி கிரீன்ஸும் குப்பத்தட்டிக்குள்ளே எந்திரிச்சு வந்துருப்பாங்களே, இந்த டேக் டீம்லாம் இன்னும் இருக்கா அந்த மாதிரி தான் தோணுச்சு. எல்லோரும் வந்து கலாய்ப்பாங்க அவங்கள, அப்பா நீ வாட அடிக்கிறீ, நீ அந்த பக்கம் போமா போதா அப்படின்ட்டு. என்ன அது எந்த குப்பத்தட்டிக்குள்ளே உட்காந்து அதாவது எலி மாதிரி தோண்டிட்டு வந்தா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மேனேஜரு, சரி நீ குளிச்சுட்டு வா, நீ சைடு இருக்காத அப்படின்னு அவர் அசிங்கப்பட்டு அவர் சேர்ந்து அனுப்பிச்சி விட்ருவாரு. அதுக்கப்புறமா கார்பரேஷன் கேட்பாரு, ஏஜேக்கு என்னதாச்சு, என்ன ஜெயிக்க வச்சுட்டு அவன் போயிட்டான், அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, இன்ஜூரி இன்னும் அந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 4 டிஃபனி வர்சஸ் நயோமிக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு இது ஒரு நார்மல் மேட்ச் தான். ஆனால் அந்தளவுக்கு ஆனால் டிஃபனி ஆள் ஜெயிப்பான்னு நினச்சேன். பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் என்ன ஆகுனா, நயோமி வந்து டக்குன்னு ரோலப் பண்ணி, அதாவது டிஃபனி அந்த ஒரு ஃபினிஷர் போட்டு என்ன பார்ப்பாங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நயோமி அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே ரோலப் பண்ணி விட்ருவாங்க. ரோலப் பண்ணிட்டு அவங்க எண்ணிடுவாங்க. என்னடா நடக்குதுன்னு தெரியல டிஃபனிக்கும். அதாவது இது வந்து ஒரு நார்மல் மேட்சை தான் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பிளட் லைன் தான் ஃபைனலு. அப்புறம் சோலசிக்கோ அப்போ தான் பார்த்தேன், பரவாயில்ல சோலசிக்கோ வரமாட்டான்னு நினச்சேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கஃபோர்ட்டு கத்துறாரு, எல்லாருமே ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப்க்கு அக்னாலஜ்மி பண்ணணும், பேட் பிளட்டில் அவங்க 2 பேருமே எங்கிட்ட அக்னாலஜ்மி பண்ணி தான் அவங்க தோத்துட்டு அப்படின்னு வந்து ஜாக்கஃபோர்ட்டி கத்திக்கிட்டு இருப்பான். சரி நான் சோலசிக்கோவா எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டான். அவனுக்கான இந்த ஸ்மாக் டவுனில் எந்த ஒரு வேலையும் கிடையாது. அப்புறம் இந்த லேட்ரு மேட்ச் சொல்லவும், இந்த லேட்ரு மேட்ச் மட்டும் ஸ்மாக் டவுன் இல்லைன்னா ஸ்மாக் டவுன் அவ்வளோதாங்க, அந்தளவுக்கு ஒரு லோ தான். ஏஜே ஓகே. சரி பார்த்தீங்கன்னா லேடர் மேட்ச் சும்மா கொளுத்தி விட்டாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. இந்த லேடர் மேட்ச்சில் 3 டீமுமே சரி அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் என்ன ஆகுனா, நம்ம தமோசோ சாம்பாவும் ஜாட் கட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அங்கே சடனாக என்ன ஆகுனா, அந்த
ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸில் இருக்கிற அவர் வந்து தூக்கி போட்டுருவார். அப்படியே அந்த இதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு கொடூரமான மூமெண்ட் நடந்துச்சு. நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க படுத்துருவாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. நம்ம டாங்கலோவா மேலே ஏறி போய் சாம்பியன்ஷிப் எடுத்து சூப்பர் சோலசிக்கோட கொடுத்துருவாரு. செல்லம் நீ தான் செல்லம், நான் சொன்ன மாதிரி வின் பண்ணிட்டீங்க, எந்த ஒரு அதாவது க்ளீனாக வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in my next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.